வணக்கம். என் பேர் அருண்குமார், இவங்க பேர் பிரியதர்ஷினி. நாங்கள் எடப்பாடியிலேருந்து வரோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். தண்ணி இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. நார்மலே ஆகாது, எல்எஸ்சிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை இந்த ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நாங்கள் பயத்தோடு தான் இங்கே வந்தோம். எல்எஸ்சிஎஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டாக்டரை ப்ரெஷர் பண்ணேன். பட் அவங்க நார்மல் டெலிவரி ஆக்கிட்டாங்க. இப்போ எங்ககிட்ட நல்லா பாப்பா அழகாக இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, 4 டைம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 9th மந்த் எனக்கு ஆக்சுவலாக ஒரு 30 டேட்டாப்போ எடுக்க வேண்டியது பேபியை. திடீர்னு மூமெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு போய் ஒரு செக் பண்ணாலே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அதில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது, ஹார்ட் பீட் குறையுது, எனக்கு பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, 2 ஹவர்ஸ்லேருந்து எல்எஸ்சிஎஸ் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியது இல்லாதனால நாங்கள் இங்கேயே பார்த்துட்டு தான் இருந்தோம். 7th மந்த்லேருந்து இங்கே தான் டெலிவரிக்காக இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இங்கேயும் உடனே வந்துதான்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் செக் பண்ணுறப்போ நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு பேபியும் வெளியும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிபி பார்க்குறதுலேருந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு நான் கொஞ்சம் ரொம்ப வழியே தாங்க முடியாது, ரொம்ப பயப்படுறவங்க. லேபர் வார்டில் ஒன்றுமே அவங்களால பண்ண முடியல. அவங்க வழி தாங்க முடியாமல் நாங்களே எல்எஸ்சிஎஸ் பண்ணி டாக்டர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம். இருந்தாலும் டாக்டர் எங்களுக்கு பொறுமையாக காமாக சொல்லி நார்மல் டெலிவரி பண்ண வச்சு இப்போ நல்லா இருக்காங்க. பிவின்னு ஒன்று பண்ணுவாங்க லேபருக்கு முன்னாடி. அந்த பிவி ஆக்சுவலாக செக் பண்ணுறதுலேருந்து எனக்கு ரொம்ப பயம். அந்த பிவினாலே அது ரொம்ப பயந்து நான் டெலிவரிக்கு வரைக்கும் பயந்துட்டு இருந்தேன். அந்த லேபருக்கு வரப்போ பிவி பண்ண ரொம்ப பயந்து நான் கற்றுனதில்லை. வெளியிலேருந்து உள்ளே என்னோட வீட்டு சைடெல்லாம் எல்லாமே நீங்களே லேபர் சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ரொம்ப சண்டை போடுற மாதிரி. ஏன்னா அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னதுனால எங்களால் சி செக்ஷன் பண்ணிருங்க, ஏன்னா பேபிக்கு அம்மாவுக்கு ஏதாயிடும்னு பயத்தில் நாங்கள் சி செக்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதையும் தாண்டி அவங்க நார்மலுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல அப்புறம் மேடம் ராணி மேடம்கிட்ட என்னை கூட்டிட்டு போனாங்க. இந்த பிவிக்கு நான் பயந்தனோ அந்த பிவி எப்படி பெயின் இல்லாமல் அவங்க என்னை ஒரு மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி எனக்கு ஃபுல்லாக பெயினே இல்லாமல் எனக்கு ஒரு தடவை ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நீ கற்றுலன்னா, நீ பயப்படலைன்னா நீ லேபர் இதுக்கு போயிடலாம், நார்மல் டெலிவரிக்கு. நீ கற்றுனா உனக்கு நான் நீ என்ன சொல்லி நான் செய்வேன்னாங்க. அந்த பிவிக்கு நான் லேபர் வார்டுகளில் கத்துற மாதிரி கற்றுனேன். ஆனால் அவங்கள்ட்ட போய் எனக்கு பண்ணப்போ துள்ளி கூட கத்தவே இல்லை. நான் சொல்கிறது உண்மை, துள்ளி கூட கத்தவே இல்லை. எனக்கு உடனே நான் எனக்கு ப்ரொசீஜர் எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு ஊசி போடுறது மாத்திரை ஜெல்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஜெல் வச்சுட்டாங்க. ஜெல் வச்சு எனக்கு அதை வச்சது கூட தெரியல. பிவிக்கு அவ்வளோ பயந்தது ஜெல் வச்சது கூட தெரியாத அளவுக்கு நான் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்கன்னா, உனக்கு பயப்படுறது பெயினுக்கு மட்டும்தானே, அந்த பெயினுக்கு உனக்கு நான் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் எபிடியூரல் பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நீ இதுக்கு மட்டும் நீ சம்மதி, உனக்கு நான் லேபர் வரைக்கும் உனக்கு பெயின் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உனக்கு நான் அந்த இது எங்கள்கிட்ட இருக்குது, நீ என்னை நம்பு, அவங்க நம்புன்னு சொன்னாங்க. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஆக்சுவலாக அவங்க ஹிந்துவா கிறிஸ்டினான்னு தெரியல. ஆனால் எனக்கு அவங்க பேசுகிறப்போ எனக்கு நாங்கள் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருந்தேன். அவங்க எனக்கு அப்படியே எனக்கு அந்த மொமெண்ட்டில் சிஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி சாஃப்டாக எனக்கு நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் சொல்லி ஆகணும். ஒரு விளம்பரத்துக்காக சொல்லலை, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, ஸ்டாஃப்ஸு நர்ஸு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா எங்ககிட்ட நான் எவ்வளோலாம் கத்தி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே கோஆப்ரேட்டிவாக நல்லா எங்கள்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசினது நம்பிக்கையால மட்டும் எவ்வளோ கோவமா பேசினாலும் அவங்க எங்களை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க. காட்டல. ஏன்னா எங்க பக்கம் ஓகே இவங்க பேரண்ட்ஸ் சைடு இவங்கலாம் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டமோ அந்த ஏதோ தெரியும், நமக்கு என்ன தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும், இவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமே இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக கொண்டு வந்துடுவோம். அது வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே சொன்னது என்னன்னா, ஒருவேளை அந்த ஹார்ட் ஏதாவது உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட ஏதோ பிரச்சனை, குழந்தைக்கோ அவங்களுக்கோ பிரச்சனைனா நாங்கள் எல்எஸ்சி பண்ணி 2 பேருமே நல்லா கொண்டு வந்துடுவோங்கிற வாக்கு அந்த ப்ராமிஸ் எங்கள்கிட்ட கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. நார்மல் தான் சொன்னாங்க, கண்டிப்பாக நார்மல் பண்ணிடுவோம். ஆனால் சொன்ன மாதிரியே நார்மல் பண்ணிட்டாங்க.
நார்மல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நார்மல் ஆகி எங்களுக்கு இப்போ வந்து கேர்ள் பேபி இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்க. அவங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு இப்போ போகிற மூமெண்ட்டு இது வரைக்குமே வந்து என்னென்ன பண்ணுமோ பேபிக்கு சரி எனக்கும் சரி என்னென்ன நாங்க இதுக்கு மேல யாராவது கேட்டா கூட இந்த ஹாஸ்பிட்டல் தான் எங்களை சஜஷன் சொல்லுவோம். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. இது இந்த மாதிரி வேற ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்கன்னு தெரியாது. இங்க எந்த நிலைமையில வந்தாலும் நார்மல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வேற யார்கிட்ட கூட நாங்க நம்பி சொல்லுவோம் இதை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்ததில்ல இது சொல்றது உண்மை, அது மட்டும்தான். என்னை எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சரி. நான் ஒரு கோபத்தில் வந்து என்னை விட்டுருங்க போனுங்க அது இது டாக்டர்கிட்டே நம்ம கத்துனா கூட அவங்க அந்தளவு வந்து சாஃப்ட்னஸோட எல்லாமே வந்து நல்லா பேசி நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு மேலே சொல்றது